கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 146 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்கள் இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நாம் தொடர்ந்து சில எபிசோட்ஸ் யோசேப்போட வாழ்க்கை வரலாறை பற்றி, அதாவது ஆரம்பத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தில் ஆதாம்ல இருந்து அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப் இப்படி எல்லாம் பார்த்தோம். சமீபமா யோசேப் வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோம். அது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யோசேப்போட வாழ்க்கை வரலாறு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய விஷயங்களை நாம புரிஞ்சிருக்க முடியும். இப்போ நம்ம புதிய ஏற்பாடுல மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல பார்ப்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஜீசஸ் சொல்றாரு, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஏன் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு? இதுன்னா இது எல்லாருக்குமே ஏன் நம்ம கஷ்டப்படணும்? கஷ்டம் எதுக்கு வரணும்? கஷ்டமே இல்லாம ஆண்டவர் வைக்கலாமே. நம்ம எதுக்கு நம்மளுக்கு துன்பம், துயரம், துக்கம், கஷ்டம் இதெல்லாம் எதுக்கு? பிரச்சனை எதுக்கு? நமக்கு சோதனை எதுக்கு? இதெல்லாம் எல்லாமே நம்மளை ஆண்டவர் காப்பாற்றலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு தான் பாருங்க சொல்றாரு, துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டு அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்பட்டுனே இருப்பாங்க, கஷ்டத்திலே இருப்பாங்க, காயம்பட்டா அவங்களுக்கு ஆறாத அந்த வேதனையை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க, சோதனையிலே இருப்பாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் துன்பம், துயரம், துக்கம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு இருக்கும். பிரச்சனைங்க தான் இருக்கும், சந்தோஷம் சமாதானமே இருக்காது அப்படின்னு அவர் சொல்லல. துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதுதான் சொல்றாரு. அதான் பாருங்க, வாழ்க்கையில இப்போ யோசேப்பு கதையில கூட பார்த்தோம் நம்ம. அவர் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி தான் ஒரு தேசத்துக்கு அதிபதி ஆகிறாரு. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்கிறதுக்கு பிரச்சனை. ஆனா பிறக்கும் நான் வானத்து சந்ததியை போல ஆக்குவேன்னு சொல்றாரு. ஆனா என்ன ஆகுதுன்னா தாமதம் ஆயிட்டே போகுது. அவங்களுக்கு மன வருத்தம், துயரம் அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா சொன்ன பிரகாரம் ஆனா முடியாது. 90 வயசு சாராளுக்கு, 100 வயசு ஒரு ஆபிரகாமுக்கு. அந்த சமயத்துல வாய்ப்பு இல்லை. பெண்களுக்கு உண்டான வழிபாடுகள் நின்று போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல வாய்க்க பண்றாரு. பிள்ளை பிறக்கும்படி, அவங்க துக்கம் சந்தோஷமா மாறும்படி செய்யறாரு. அப்படிதான் ஆண்டவர் பாருங்க. முடியவே முடியாதுன்னு உலகம் சொல்லிடும், இது ஆகாது, இது நடக்காது, இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஒரு நோயில கூட பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான், இது வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல வாய்க்க பண்றாரு. அவங்க துக்கம் சந்தோஷமா மாறும்படி செய்யறாரு. ஆபிரகாமோட பிரச்சனை தீர்க்கப்படுது. ஈசாக்கு பிறக்கிறாரு. இப்படி பாத்தீங்கன்னா ஏன் சோதனை வருது அவருக்கு? ஈசாக்க அப்படி தவம் கடந்து பிறந்த ஈசாக்க பிள்ளைய பலியிட சொல்றார். எப்படி இருக்கும் பாருங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு பலி கொடுக்க அவரும் போயிடுறாரு, ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு போயிடுறாரு. ஆனா அங்க ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு ஆபிரகாமுக்கு. தன் பிள்ளையே பலி கொடுற அளவுக்கு பாருங்க அவர் ஆண்டவரை சொல்ல கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் நம்மளுக்கு விசுவாச தகப்பனா மாறிட்டார். அவிசுவாசமா இருந்தது அவருக்கும், ஆனா விசுவாசம் வந்துடுது பாருங்க. துக்கம் சந்தோஷம். ஈசாக்கா பலியிட போற இடத்துல வேற ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுறாங்க, ஈசாக்கா பலியிடல. இப்படி எல்லாருக்கும் சோதனை, எல்லாருக்கும் பிரச்சனை வாழ்க்கையில வருது. தாவீது கோலியாத்தை வீழ்த்துறாரு. அதுக்கப்புறம் தாவீது ராஜாவா ஆகும்படி வருது. அதுக்கு முன்னாடி அவருக்கு சோதனைகளும் வருது. சவுல் அவர் எப்படியாவது சாகடிச்சணும்னு சொல்லி தேடுறாரு, அவர் ஒளிஞ்சு வாழறாரு. இப்படிதான் பாருங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்தோன்னு சோர்ந்து போயிடுறது. சோர்ந்து போய் அவ்வளவுதான், இனிமேல் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, 1000 மடங்கு பெருக முடியும்னு சொல்றாரு. ஏன் பெருக முடியாது? எல்லாருக்குமே ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு பாருங்க. சாதாரண ஒரு குடிமகன், ஒரு சாதாரண வீடே இல்லாத நடைபாதையில படுத்திருக்கவங்களுக்கு கூட ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா அந்த வாய்ப்பு ஆண்டவரால வருது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணிக்கிறாங்களான்றதுதான் விஷயம். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் எல்லாருடைய வேண்டுதலும் கேட்கப்படுது. எல்லாருடைய வேண்டுதலும், எல்லாருடைய பிரச்சனைக்கும் ஆண்டவர் தீர்வு கொடுக்குறாரு. இதுதான் ஆண்டவர் தர தீர்வு. இது நம்மளுக்கு ஆண்டவர் தந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கை மாறுதா இல்லையா, இதுதான் விஷயம். பாருங்க, அடுத்து இன்னொரு வசனம் பார்ப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20-21 வசனம் பார்ப்போம். ஜீசஸ் சொல்றாரு பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும். அவங்க சீடன்கிட்ட சொல்றாரு இதெல்லாம். ஆனா இது நம்மளுக்கும், அதாவது எப்படின்னா, நீங்க அழுது புலம்புவீங்க, உங்க பிரச்சனையில அழுது புலம்புவீங்க, உங்க வேதனையில அழுது புலம்புவீங்க, அந்த மாதிரி. ஆனா உலகம் சந்தோஷப்படும். நீங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க உலகத்துல இருக்கதான் செய்வாங்க, நிச்சயமா இருப்பாங்க. அதுதான் சொல்றாரு, அப்பவே சொல்றாரு பாருங்க, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. நீங்க அழும்போது, துக்கப்படும் போது, புலம்பும் போது உலகம் சந்தோஷப்படும். நம்ம சுத்தி இருக்கவங்க தான் உலகம். நம்மளை சுத்தி இருக்கவங்க, நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம உறவுகள், நம்ம நண்பர்கள், இவங்க எல்லாம் தான் உலகம்.
இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ கஷ்டப்படுறீங்களோ அப்போ வந்து சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க. பாத்தியா இவன் அப்படி பண்ணான், வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பேச்சு பொருளாக பேசுகிறவங்க இருக்காங்க. அதுதான் சொல்கிறார், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சந்தோஷமாக மாறும்னு சொல்லிட்டு உண்மையாக தான் சொல்கிறார், துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏன்னா காயப்படும் போது அந்த காயம் ஆறிடும், வேதனை இருக்கும், பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த மாதிரி பிரச்சனை நான் சிக்கியிருக்கேன், என்னை நீங்கள் தான் விடுவிக்கணும், இதுக்கு என்ன வழி? அதாவது வழி என்னன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எல்லாமே ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு உட்காந்துட்டே இருந்தால் எல்லாம் நடக்கும் இல்லைங்க. நாமளும் முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி மனுஷங்க மூலமாக ஆண்டவர் மனுஷங்க கண்ணில் தயை கிடைக்கும்படி செய்வார், உங்கள் பிரச்சனை தீரும்படி செய்வார். ஏதாவது ஒரு வழியில் யார் தான் நீங்கள் இவர் தான் நம்பி போவீங்கன்னா அவரும் உங்களுக்கு உதவ மாட்டார். ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்துவார், அவங்க வந்து உங்களுக்கு உதவுவாங்க. யாரை நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு உதவுற மாதிரி கூட ஆண்டவர் மாற்றுவார். சத்ருவாக இருந்தவங்க கூட உங்கள்கிட்ட சமாதானமாகும்படி அவர் செய்வார். இதுதான் பாருங்கள் ஆண்டவர் செய்கிறதெல்லாம். ஜீசஸே பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ வேதனைலாம் பட்டு தான் நம்மளை வந்து மீட்டெடுக்கிறார். மீட்டெடுக்கிறதுக்காக எவ்வளோ பாடுகளை, எவ்வளோ வேதனைகளை, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஆனாலும் நம்மளை மீட்டெடுக்கணுன்ற அந்த ஒரு நோக்கத்திலிருந்து விலகவே இல்லை. அந்த மீட்டெடுக்கணும், அந்த வேலையை செஞ்சு முடிக்கணுன்றதுலேருந்து அவர் கடைசி வரைக்கும் விலகலை. சோதனை, பிரச்சனை, வேதனை எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் நம்மளை மீட்டெடுக்கிறார். இதே தான் பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், அடுத்த வசனத்தில் 21ஆம் வசனம், ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது இதை சொல்லிட்டு எப்படி துக்கம் சந்தோஷமாக மாறும்ன்றதுக்கு சொல்கிறார். அதாவது துக்கம் சந்தோஷமாக வரணும் எப்படின்னு எல்லாரும் கேட்கலாம், அதுக்கு அவரே விளக்கம் கொடுக்குறார். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். ஏன்னா வேதனை. பிரசவ காலன்றது ஒரு என்ன சொல்லுவாங்க, செகண்ட் லைஃப்னு சொல்லுவாங்க லேடிஸ்க்கு, முதல் பிரசவம். அப்புறம் பாருங்க, துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். பாருங்க, பிரசவம் வந்து காலம் இருக்கும், எல்லாம் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. பிரசவ சமயத்தில் எவ்வளோ பாருங்க, நிறைய பேருக்கு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பிரசவ சமயத்தில் சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும், இது வந்துடும், அது வந்துடும், நிறைய சொல்லுவாங்க. ஏன் பிரசவ வேதனைன்றது வந்து பொய்யான பிரசவ வேதனை கூட வந்துடும், ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க, அங்கே வந்து இல்லை திரும்ப வந்துடுவாங்க, இப்படியெல்லாம் கூட நிறைய அவங்களுடைய வந்து சிந்தனைகளும் மாறுபட்டு இருக்கும். அதே மாதிரி பிசிக்கலி, அதாவது உடல் சம்பந்தமாகவும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாறுபாடுகள் இருக்கும், வேதனை இருக்கும், எல்லாம் இருக்கும். பிரசவத்தில் பிள்ளை பெற்ற உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், துக்கம் சந்தோஷமாக மாறும். அதுக்கு உதாரணமும் கொடுக்குறாரு. அதாவது அவர் பாருங்க, அவர் வாழ்க்கையில் வேதனைங்க வந்து இருக்காதுன்னு சொல்லலை, இருக்கும்னு சொல்கிறார். இங்கே சொல்கிறார் பாருங்க, நீங்கள் அழுது புலம்புவீர்கள். யாரும் அவங்க சீடர்களை சொல்கிறார், சீடர்களுக்குன்னு சொல்லலை, நம்மளுக்கும் இதை எடுத்துக்கணும். அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் துக்கப்பட்டீங்கனாலும் எல்லாத்தையும் உங்கள் துக்கம்லாம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் வந்து நம்ம துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், சமாதானமாக மாற்றுவார். அதனால் கஷ்டம் துன்பம் வந்தவங்க நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரோட வசனத்தை தியானித்து அவர்கிட்ட வேண்டுதல் செஞ்சு அவரை பற்றி கொண்டு நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றுவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவு கோருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.